திருநெல்வேலியில் நடந்த ஜீ தமிழோட சரிகமப ஆடிஷனுக்கு நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். அதில் நான் பார்ட்டிசிபெண்டா கலந்துருந்தேன். செலக்ட் ஆன நானும் மதுரைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆடிஷனுக்கு தனியாவே வந்திருந்தேன். வந்திருக்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துற விதமா ஜீ தமிழோட ஆங்கர் நம்ம அர்ச்சனா அக்காவும் வந்திருந்தாங்க. பயங்கர பாசிட்டிவான ஒரு கேரக்டரா இருக்காங்க அர்ச்சனா அக்கா. அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கான ஒரு தருணம் கிடைச்சது. அப்ப எடுத்த போட்டோ தான் இது. அர்ச்சனா அக்காவோட பயங்கர பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த பாட்டியை சொல்லிடலாம். பாட்டி பாத்தீங்கன்னா அம்சமா பாடி அருமையா செலக்ட் ஆயிட்டாங்க. நான் செலக்ட் ஆனா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த ரவுண்டுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன். ஜூம் பண்ணி பாருங்க, செலக்டட்னு சீல் குத்தி இருக்காங்க பாத்தீங்களா. சோ அந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆனா அன்னைக்கே அடுத்த ரவுண்ட் பாட வேண்டியதா இருந்துச்சு. அந்த ரவுண்ட்லயும் பாடி இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ரவுண்ட்ல நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். ஒருவேளை அந்த ரவுண்டு நான் செலக்ட் ஆயிருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிஹர்சல் ரவுண்ட் இருக்கும். அதுலயே நான் செலக்ட் ஆயிருந்தேன்னா அதுக்கப்புறம் சென்னையில எனக்கு 1 month ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் தோத்து போயிட்டேனே. இதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்க கூடாது. இருந்தாலும் ப்ரொஃபஷனலா கத்துக்கலாமான்ற ஒரு ஐடியா இருக்கு. நீங்களும் என் பாட்டு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. நான் கத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு எஸ்ன்னு போடுங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் உள்ள பாட்டு சொல்லி கொடுக்குற யாராச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க.